الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين خاتم النبيين محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم. அளவில்லா அருளாளனும் இணையில்லா கிருபையாளனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். முஹர்ரம் மாதமும் மூட நம்பிக்கைகளும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்துக்கென்று பல்வேறு சிறப்புகளை மார்க்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அந்த சிறப்புகளில் எல்லாம் கடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதை பற்றி இப்போ நம்ம பேசி ஒரு பெரிய ஃபாய்தா ஒன்றும் இல்லை. முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளில் மிக முக்கியமானது துக்கம் எவ்வளோ நாள் கொண்டாடணும். அது மார்க்க நமக்கு வரையறுத்து சொல்லியிருக்கு. ஏன்னா துக்க செய்திகள் என்பது அந்த செயலை பொறுத்து மாறுபடும். நீங்கள் பிள்ளையை இழந்தவருக்கும் வயதான அம்மாவை இழந்தவருக்குமே மாறுபடும். வயதான அம்மாவை இழந்தது ஒரு பெரிய துக்கமாக இருக்காது. அதே வாழ வேண்டிய ஒரு பிள்ளை இழந்தவங்களுக்கு பெரிய துக்கமாக இருக்கும். இப்போ துக்கங்கள் என்பது குறிப்பாக மௌத்தினுடைய துக்கங்கள் என்பது மாறுபடும். இப்படி மாறுபடுற நேரத்தில் அவரவர் இஷ்டத்துக்கு அதை விடாமல் மார்க்கம் ஒரு கட்டுக்கோப்பை வச்சிருக்கு. அந்த மாதிரி இப்போ முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துக்க அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பெரிய மூட பழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில் அது ஒரு பழகி போன ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. இந்த அளவுக்குன்னா முஹர்ரம் 10க்கு லீவு விடுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த உலக கவர்மெண்ட்டும் லீவு விடுற அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை யூதர்கள் கொண்டு வந்திருந்தாலும் அதை பின்னாடி முஸ்லிம்கள் அதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா அதை ஒரு துக்க நாளாகவே அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அதன் மூலமாக உலகுக்கு ஒரு செய்தியை அவர்கள் மறைமுகமாக எத்தி வைக்கிறார்கள். என்னன்னா, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்கள ஈவிரக்கமெல்லாம் பார்க்க முடியாது. அவர்கள் பெரிய பயங்கரவாதிகள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய நபியினுடைய பேரனையே கொலை செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஈவிரக்கம் இல்லாதவர்கள் என்றதை மறைமுகமாக உலகுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, அவர்களை பாருங்க, சரி துக்க அனுஷ்டிக்கிறீங்க, என்ன செய்யணும்? அமைதியாக உட்காந்து திக்ர் செய்யுங்க, அழுங்க, பாருங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பதிலாக எல்லாமே பயங்கரவாத காரியங்கள். நெஞ்சில் அடிச்சு கொள்வது, பிளேடுகளை வச்சு கிழிச்சிக்கிறது, இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய கத்திகளை எடுத்து வெட்டிக்கிறது, எல்லாமே இதெல்லாம் பயங்கரவாத செயல். ஆனால் இதெல்லாம் செய்கிறது தயங்க மாட்டாங்க. அவங்க நடைமுறையில் அப்படிதான் இருக்கு. அப்படி என்பதை உலகுக்கு சொல்லாமல் முஸ்லிம்களுக்கு ஒரு அவப்பெயரையே கொண்டு இருக்கிற நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். அது என்ன, அப்படி என்ன ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு என்ன நடந்துச்சு அப்படி என்பதை நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். அதில் சுருக்கமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கொலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ஷஹீதாக்கப்பட்டார்களா அப்படின்னா இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முன்னால நமக்கு முதல் ஹலீஃபா மட்டும்தான் சாதாரண இயல்பான மரணம். முதல் ஹலீஃபா அல்லாத அடுத்து 2ஆம் 3ஆம் 4ஆம் இந்த 3 ஹலீஃபாக்களுக்குமே ஷஹீது தான். 3 ஹலீஃபாக்களுமே கொல்லப்பட்டார்கள். அதிலும் குறிப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைநகரத்துல வச்சு கொல்லப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தலைநகரத்துல வச்சு கொல்லப்பட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைநகரத்துல வச்சுதான் கொல்லப்பட்டாங்க. கூஃபாவுக்கு தான் அவர் தலைநகரம் மாத்திட்டு போயிட்டாரு. அங்க வச்சுதான் அவர் கொல்லப்பட்டார். இப்ப டெல்லியில பிரதமரை நெருங்க முடியுமா? ஆனா டெல்லியை விட பல மடங்கு சிறப்பு வாய்ந்த ஊரான
மதீனாவினுடைய புனித இடத்துலயே பள்ளிவாசலுக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பள்ளிவாசலுக்குள்ள வச்சு ஃபஜ்ர் தொழுது கொண்டு இருக்கிற போதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டார்கள். 1 2 இல்லை, 17 குத்தப்பட்டார்கள். 17 18 ஒரு ஹதீஸ் வருது, 17 வருது. அவ்வளவு அவருடைய உடல்ல கத்தி இறக்கப்பட்டுச்சு. என்னைக்குன்னு தெரியுமா? என்னைக்குன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அது காரணமா ஒரு மஜூசி கொண்டான். அது ஒரு சப்ப மேட்ரு. ஆனா கொல்லணும்னு கொண்டானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுல அடிப்படை காரணம் என்னைக்குன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? காரணம் தெரியுதா? தெரியாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதே ஊர்ல, அதே பள்ளிவாசல் பக்கத்துல அவர்களுடைய வீட்டுல குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போதே அவர்கள் தலை வெட்டப்பட்டுச்சு. என்னைக்குன்னு தெரியுமா? எந்த மாசம் தெரியுமா? எந்த வருஷம் தெரியுமா? சில படிச்சவங்களுக்கு மட்டும் தெரியும். அதுவும் வந்து இன்னைக்குன்னு மட்டும் தகவல் மட்டும்தான் தெரியும். அதுக்கு எந்த சடங்குகளும் கிடையாது. ஏன் சடங்கு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, முடிஞ்சிருச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க ஃபஜ்ர்ல தான். ஃபஜ்ருக்கு முன்னால மக்களை போய் கூட்டுடுவாங்க. ஃபஜ்ருக்கு பாங்குக்கும் ஃபஜ்ருடைய இக்காமத்துக்கு இடையில வீடு வீடா கதவை தட்டிட்டு இருக்காங்க, கொலை பண்றாங்க. கூஃபாவுடைய தலைநகர் தான் அது. அப்ப என்னைக்குன்னு தெரியுமா? இந்த ஈராக்கில் உள்ள பிரச்சனை என்னைக்குன்னு தெரியுமா? தெரியாது. சரி, கொல்லப்பட்டதுல தெரிஞ்சவங்களாவது ஏதாவது ஒரு சடங்கு வச்சிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா மார்க்கம் அவர்களை வச்சு நம்ம துக்கம் கொண்டாடணும்னா என்ன கொண்டாட முடியும்? இவர்களை கொண்டவர்கள்லாம் யாரு? முஸ்லிம் அல்லாதவர்கள். அப்ப முஸ்லிம்கள் தியாகிகளாக காண்பிக்கப்படும். உமர் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு பிளெக்சிபிளா தாராள மனமா இருந்திருக்காங்க பாருங்க. தலைநகருக்குள்ளேயே முஸ்லிம் அல்லாத ஒருத்தன் பள்ளியாசுக்குள்ள இருந்து கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்திருக்கிறது. போகுமா? அந்த செய்தி போயிடக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தலைநகர்ல வச்சு முற்றுகையிற அளவுக்கு முஸ்லிம்கள் பரந்த மனப்பான்மையா இருந்திருக்காங்க, மனிதத்தன்மையில இருந்திருக்காங்க. அந்த செய்தி போயிடக்கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு கூப்பிடுறவரா, வீடு வீடா போய் தொழுகைக்கு மக்களை அழைக்கிறவராக இருந்திருக்கிறார். யாரு? ஒரு ஜனாதிபதி. ஒரு இந்தியா மாதிரி இன்னொரு இந்தியா நிலப்பரப்பு. அப்படியே நீங்க போனீங்கன்னா மதீனாவில இருந்து அரபு தீபகற்பத்தை தாண்டி, ஐரோப்பிய தீபகற்பத்தை தாண்டி கடல் கடந்து போயிடுச்சு ஒரு பெரிய பேரரசு. ஜெர்மனு எல்லாம் தாண்டி நிக்குது ஆட்சி. அவ்வளவு பெரிய பேரரசனுடைய ஒரு அதிபர் வீடு கதவா தட்டுறாரு, தொழுவாங்கப்பாலான்னு. எவ்வளவு இறக்க ஒரு சட்டம் போட்டு அவர்கள் பூரா யாராவது பள்ளிவாசல் வீட்டுக்குள்ள இருந்தீங்க எல்லாத்தையும் கொடுத்து 10 வருஷம் ஜெயிலுன்னா பூரா முடிட்டு வந்துருப்பானா? அப்படியெல்லாம் கடுமை காட்டல அந்த மக்கள், ஹலீஃபாக்கள். உங்களுக்கு கொடுத்த உரிமை உங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு அழைக்கிறதா எங்களுக்கு வேலை, உங்களை நிர்பந்திக்க எனக்கு வேலை. போகுமா செய்தி? எவ்வளவு மனிதநேயமிக்கவர். இதெல்லாம் போகும். ஆனா இதெல்லாம் போகாம ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார்கள். அதுக்கு என்னப்பாக்கா? யாரப்பா கொண்டது? முஸ்லிம்களே கொண்டான். யார் அவரு? ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளை. எப்படி கொண்டாங்க? பக்கமா எழுதி வச்சிருக்காங்க, ஒன்னொன்னா வர்ணிச்சு வச்சிருக்கான். எதுக்குடா? சரி, கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டதுக்கு பின்னால என்ன செய்யணும்? அத அந்த இடத்தையே இன்னைக்கு புனித ஸ்தலமா மாத்திட்டானுங்க. அந்த இடத்த மட்டுமா மாத்தினானுங்க? உலகம் முழுவதும் அந்த நாளைய துக்க நாளாக ஒவ்வொரு வருஷமும் உலகுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் கொடூரமானவர்கள், அவங்ககிட்ட நெருங்கி பழகுனீங்கன்னா கழுத்து அறுத்துருவான். ஈவரக்கமெல்லாம் பார்க்க மாட்டேன், செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கானா? இது பெரும் ஆபத்து. ஆனா இதை மறைமுகமா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள். ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த வரைக்கும்
ஏன் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி நமக்கு தெளிவாகவே இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் யசீதுக்கு எதிராக அவர் கொஞ்சம் கடும்போக்கம் மேற்கொண்டார், அவ்வளவுதான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் தானே, அவருடைய ஆட்சி எங்க இருந்துச்சு, எது அவருடைய ஆட்சியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பூமியில கொஞ்சம் தான் விட்டு வச்சிருந்தாரு, கொஞ்சம் தான் விட்டு வச்சிருந்தாரு, மொத்தத்தையும் அடைக்கான்ட்டாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி வந்து அது எல்லா பக்கமும் போயிடுச்சு, போகாத பிரதேசமே இல்லை, கடல் கடந்தெல்லாம் தாண்டி போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய சொன்னதை நிலைநாட்டுறவர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வாக்குறுதியோட கொடுத்துட்டாருன்னா அப்படி நிற்பாரு. 20 வருஷம் கவர்னர், 20 வருஷம் ஜனாதிபதி, யாரும் ஒரு குரல் சொல்லலை. எவ்வளவு அதிருப்தி வந்திருக்கணும், ஆனா அதிருப்தியே இல்லை, திருப்தியான ஆட்சி. அவர் மகனை யசீத ஆக்குறாரு, அப்பயும் அதான் நிலைமை. யசீதை கொண்டு வர்ற போதுதான் சில சஹாபாக்கள் வேணான்னாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போய் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாரு, பெரிய பெரிய சஹாபாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க பூரா கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ரசூலாவுடைய சின்ன வாப்பா அம்மா. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் போறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் போறாரு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை. இருந்த சஹாபாக்கள் பெரும்பாலும் போறாங்க. அங்க போய் ஹலீஃபாவை சந்திக்கிறதானே, ஹலீஃபாவை சந்திக்கிறாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வந்து என் மகன் யசீதை வந்து ஹலீஃபாவா ஆக்க போறேன் அப்படின்றாங்க. இவங்க சஹாபாக்கள் எதையும் துணிஞ்சு சொல்றவங்க, அவங்க சொன்னாங்க இல்ல வேணாம் அப்படின்னாங்க. என்ன செய்ய, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன பண்றது, அடுத்த 5 வருஷத்தை ஆள போறதுக்கே அடிச்சுட்டு சாகிறான், எங்க இருந்து எவ்வளவு பெரிய நிலப்பரப்பா, அதை எப்படி யாட்டை விட்டுட்டு போறது அப்படின்னா, இல்ல நீங்க ரசூல்லா மாதிரி மொத்தமா விட்டுட்டு போயிருங்க, மக்களா பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு இருந்து. ரசூல்லா விட்டுட்டு போன மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள சஹாபாக்களை என்கிட்ட காட்டுங்கன்றாரு. அது அபூபக்கர் மாதிரி ஒரு ஆளை எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க, நான் விட்டுட்டு போயிடறான்றாங்க. இவங்க அபூபக்கர் மாதிரி நாங்க யார்கிட்ட போய் தேடுறது, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ள ஒரு திடகாத்தமான ஆள்லாம் இல்லை, ஈமானிய வலுவுள்ள ஆள் இல்லை. சரி, அபூபக்கர் செஞ்ச மாதிரி நீங்க யாரையாவது உங்க அல்லாத வேற ஒருத்தர் நியமிங்க அப்படின்னாங்க. அப்ப அபூபக்கருக்கு ஒரு உமர் இருந்தார்ல, அந்த உமரை மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க, நான் பையத் செஞ்சிடறேன் அப்படின்னாங்க. ஆச்சே கொடுத்தனேன், உமர் மாதிரி ஒரு ஆளை போய் சரிச்சு தான் தேடணும், முடியாது. அப்ப அதுவும் முடியாதுன்னாங்க. இல்லை நீங்க உமர் மாதிரி செய்யுங்க அப்படின்னாங்க. உமர் மாதிரி என்ன செய்யணும், ஒரு மசூராவை ஒரு குழுவை நியமிச்சு விட்டுட்டு நீங்க போயிருங்க, மூத்தாயிருங்க, அந்த குழுவுக்கு பின்னால அவங்க முடிவு பண்ணிக்க, அந்த குழு முடிவு இருந்துங்க. சரி, அந்த குழுல யார் இருந்தான்னு கேட்கிறாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மதிநுட்பத்தை பார்க்கணும். அதுல யார் இருந்தா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 6 பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு 6 பேரை கூட்டுவாங்க, நியமிச்சிருங்க, நியமிச்சுட்டு நான் பாட்டுக்கு இப்பயே பயத்து பண்ணிட்டு போயிருன்றாரு. ஆள் இல்லைன்ட்டாங்க. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இப்படி விட்டுட்டு போனா எவ்வளவு பெரிய எண்ணம், கெட்ட பேரு, இதனை சும்மா உருவானதா, ரத்தமும் சதையுமாக சிந்தி உருவாக்கப்பட்ட இவ்வளவு பெரிய ஹிலாஃபத்தை சும்மா சாதாரணமா விட்டுட்டு போக முடியாது. என் மகன் யசீதை தான் கொண்டு வரணும். யசீதுக்கு இவங்க என்னன்னா கெட்ட பேரை நிறைய உருவாக்குறாங்க. யசீதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி, நல்ல அருமையான செய்தி இருக்கிறது, நம்பகமான செய்தி. யசீத் அவர்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அடிக்கிறாங்களோட எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா ஆதாரபூர்வமான ஒரு செய்தி என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்குல்ல துருக்கி தலைநகர், அதனுடைய பழைய பேர் என்னது, அரபில கூட இருக்கும், அரபில விட்டுருங்க, இங்கிலீஷ்ல என்னது, அதனுடைய பழைய பேர் கான்ஸ்டாண்டின் நோபல். அதனுடைய கான்ஸ்டாண்டின் நோபில் ஒரு கிறிஸ்துவ பேர் தான் அது. அரபில அதுக்கு பேர் குஸ்துன்தூனியா, அதுக்கு பேரு. இது வந்து கிறிஸ்துவர்கள்ட்ட தான் இருந்துச்சு, கிறிஸ்துவ தலைநகரம் அது. அதை போய் முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு இருந்தாங்க அதை கைப்பற்றுறதுக்கு. அப்படி முற்றுகையிட்டு இருக்கிற போது பல மாதங்கள் முற்றுகையிட்டு இருந்தாங்க. அதுல அபு அய்யூப் அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அவருக்கு குற்றியும் குலையுமா இருக்கிற சக்கராத்துல இருக்கிற போது வசியத்து செஞ்சார்,
நாம என் கண்ணு முன்னால இந்த இஸ்தான்புல்ல வெற்றி கொள்வோம் நான் நினைச்சேன், ரசூலா சொன்ன முன்னறிப்பு நிறைவேற நினைச்சேன். ஆனால் என் மவுத்து வந்துடும் போல. ஆனா அடையாளமாக என்னை கொண்டு போய் அந்த ஊருக்குள்ளதான் அடக்கம் பண்ணணும்டாரு. வெற்றி கொண்டது அடையாளமா நீ என்னை ஊருக்குள்ள கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்ட்டாரு. ஊருக்குள்ள அவங்க நிக்கிறாங்க, அந்த ராணுவம் நிக்குது. இது சொல்லிட்டு அவர் ஷஹீதாயிட்டாரு, மௌத்தாயிட்டாரு. இப்ப யசீது தான் தோல்ல தூக்கி போட்டு கொண்டு ஒரு சின்ன குழுவை கூப்பிட்டுட்டு போனாரு. அத்தனை ராணுவத்தையும் மீறி போய் குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டு அவங்க கபர் அங்கதான் இருக்கு சொல்லிட்டு வந்தாரு. இந்த கபரை தோன்ற வேலையோ சேதப்படுத்துற வேலை ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் அடுத்து வாழ்வா மரணமான்ற போராட்டம் தான் நடக்கும். இன்னைக்கு மாதிரி முற்றுகையிட்டு உங்களை பணிய வைக்கிற வேலையெல்லாம் நடக்காது. வாழ்வா மரணமான இடத்துக்கு போயிடுவோம் என்று சொல்லிட்டு போனாரு. யசீத் அவ்வளவு துணிச்சலானவர். சின்ன வயசுல, எத்தனை 15 16 வயசுல, இப்ப என்ன 30 வயசு நினைச்சிடாங்க, 40 வயசுல 15 17 18 அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. 15 16 வயசுலயே இது நான் செய்யறாரு. ஏன்னா அவ்வளவு அந்த போராட்ட காலத்திலும் இருந்த ஒரு மனிதர் அவரு. அவரை கொண்டு வந்தோடனே அப்ப இந்த மறுத்தாங்கள சகாபாக்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படியானால் நாங்க பையத் செஞ்சிரோம், நாங்க மாறு செய்ய மாட்டோம், ஏத்துக்கிறோம்ட்டாங்க. அதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இந்த மாதிரி நிறைய சஹாபாக்கள் பையத் செஞ்சாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுக்கு பையத் செய்யலை. ஏன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய அண்ணன் மேலே கொஞ்சம் கோபமா இருந்தாங்க. யார்? ஹசன் ரலியல்லாஹு மேல. ஹசன் ரலியல்லாஹு ஆட்சியை கொண்டு போய் மாவியாட்ட கொடுக்கும் போதே இவருக்கு கொஞ்சம் அப்புறம் பின்னாடி அவரும் ஏத்துக்கிட்டாரு. மாவியாவுடைய ஆளுமையை அந்த சிறப்புகள்லாம் பத்தி ஏத்துக்கிட்டாரு. சுமூகமா போனது. இப்ப மாவியா அதை தன்னுடைய மகனுக்கு கொண்டு போய் கொடுத்தா இந்த பக்கமே நம்மளை விட மாட்டாங்கன்னு நினைச்சாரா என்னமோ, அவருக்கு விடல. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அமைதியாத்தான் இருக்காங்க மக்காவில். அவங்க எங்க இருந்தாங்க? ஆனா கூஃபாவிலதான் இருந்தாங்க. கூஃபாவிலதான் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அங்கதான ஷஹீதானாங்க. அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மதினா மதினாவில இருந்து தாய் பூமி மக்காவுக்கு வந்துட்டாங்க. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இருந்து ஒரு குரூப் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்த ஒரு குரூப் இருக்கு. அவர்களுக்கு கொஞ்சம் களை எடுத்தாங்க மாவியா ரலியல்லாஹு. ஆனாலும் அவர்கள் அங்கங்க மறைஞ்சு இருந்தாங்க. கொள்கை ரீதியா, அந்த பிரச்சனைகள் ரீதியா எல்லாம். இவர்கள் எப்படா நம்மளை எங்க சிக்கினாலும் கழுத்தறுத்துவாங்கன்றதுல தெரியும். ஆனா இவங்களை எப்படி நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறதுனா, அதுக்கு என்ன யாரை தேடலான்ற போதுதான் அப்பதான் ஒரு தகவல் கிடைக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு பையத்து பண்ணல. இப்ப இதை பயன்படுத்தி லெட்டர் எழுதுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு நீங்க வாங்க, நாங்க உங்களை கலீஃபாவா ஏத்துக்கிறோம். இவர் ஆரம்பத்துல வேணாண்டாரு, பேசாம இருந்துட்டாரு, போகல. 1 லெட்டர் 2 லெட்டர்ல, சில அறிவிப்புகள்ல 12,000 வருது, சில லெட்டர்ல 18 வருது. 18,000 பேர் ஒரு ஊர்ல இருந்து லெட்டர் போடுறாங்க. எப்படி? நீங்க தான் கலீஃபா, நீங்க தான் வாங்க எங்க ஆட்சியாளர்னு சொல்லி லெட்டர் போடுறாங்க. ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு மக்கள் அதிருப்தியில இருப்பாங்க. அந்த லெட்ரு உண்மையிலேயே போட்டாங்களா இல்ல பேரை பயன்படுத்தி வேறவங்க போட்டாங்க? ஏன்னா அந்த காலத்துல லெட்டர்லாம் அப்படித்தானே, பக்கத்து ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து மாதிரி போட்டு விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி போட்டாங்களா என்னன்னு தெரியல, வந்துருச்சு. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹுக்கு 2 மனநிலை. ஒண்ணு, இந்த மக்களை என்ன பண்றது, இவ்வளவு பேர் நம்மளை நம்பி நிக்கிறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு கிளம்புறாங்க. எங்க? கூஃபாவுக்கு. கிளம்பும் போதுதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போறாங்க. எங்க போறீங்கன்றாங்க. கூஃபாவுக்கு போறேன், இந்த பாருங்க இவ்வளவு கடிதம் வந்திருக்கு சொல்றாங்க. கூஃபாவாசிகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? போகாதீங்க. இன்னும் சொல்ல போனா நான் உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேன். மக்கள் என்னை கோலன்னு வேற மாதிரி பேசிடுவாங்கன்றதுனாலதான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு. கிளம்பிட்டாரு. அடுத்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வரான். அப்துல்லா இப்னு ஜுபைர் வராரு. அவர் கேட்கிறாரு, எங்க ஐன துரியுது, எங்க போறீங்க? இவர் சொல்றாரு, ஹுசைன் ரலியல்லாஹு, நான் கூஃபாவுக்கு போறேன்.
அவங்க யார் தெரியுமா? அப்படியே சொல்றாரு, ததுகபான் தப்புட்டுல அபாக்க வகாக்க, உன் சகோதரனையும் உன்னுடைய தந்தையும் கொண்டவர்கள்ட்ட நீங்க போறீங்க. இவங்க ஏதோ கூப்பிடுறாங்கன்றக்காண்டி லேசா நம்ம ஆள தெரியாம போயிரு கால விடு இந்த மாதிரி கேட்கிறாரு அவரு. கூட்டு போய் அலியலிதானு பாதுகாத்தாங்களா, கொலை பண்ணானுங்களா? ரசூல்லாவை மக்காவில இருந்து கூட்டு போனாங்கல்ல, ஜி வாங்க உங்களுக்கு பையத்து செய்யறோம்ட்டாங்க. பாதுகாத்தாங்களா, கொண்டாங்களா? எத்தனை சஹாபாக்கள் உயிரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றன் பின் ஒன்றா உயிரை கொடுத்தாங்களோடையே ஒரு காலம் ரசூலாவை நெருங்க விடல. நீங்க பதிர் காலத்துல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா சாது அலி அல்லானுடைய உரை அவ்வளவு வீரமான உரை. அது போக தனி கவனம் எடுத்தார் சாது. மறுநாள் காலையில யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரசூலாட்ட ரகசியமா போறாரு. போய் இதோ யுத்தம் நடக்க போகுது, இப்படி வரலாம் அப்படி வரலாம், யுத்தத்துல வெற்றி வரலாம் தோல்வி வரலாம், ஆனா எங்களோட நேசிக்கிறவர்கள் மதினால உங்கள்கிட்ட இருக்காங்க, எங்களுக்கு பாதகமா வந்துச்சுன்னா நீங்க இறங்கி இப்படியே மதினாவுக்கு போயிருங்க. யார கூட்டு போன ரசூலாவை பாதுகாத்தாங்க. பார்த்தாங்களே கடைசி வரைக்கும் நெருங்க முடிச்சா. உகது காலத்துல 9 பேர் தான் நின்றாங்க. 9 பேர் தான் ரசூலாவுக்கு தனியா நிற்காங்க. அடிச்ச படை செதறி ஓடிடுச்சு முஸ்லீம் படை. 7 அன்சார்கள் 2 முஹாஜிர்கள், மக்காவாசி 2 பேரு 7 அன்சார்கள். ரசூலா சொல்றாங்க, இவர்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுபவர்களுக்கு சொர்க்க நிச்சயம். நாங்க ஒன்றன் பின் ஒன்றாக 7 அன்சார்களும் ஷஹீதானார்கள். ரசூலா மா சாபனா சாஹிபனா, நம்முடைய தோழருக்கு நாம் நீத செலுத்தல. மக்காவாசி 2 பேரும் அப்படியே நிக்கிறாங்க. மதினாவாசிகள் ஒன்றன் பின் உயிரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எடுத்துக்கங்கன்னாங்க. சும்மா ஒன்றும் நம்ம அன்சாரின்னு நல்லா பேர் வைக்கிற உயிரை அப்படி சும்மா துச்சமா தூக்கி போட்டாங்க. உயிர் கொடுத்து பாதுகாப்போம் வாங்கன்னு கூட்டு போனவர்கள் வாக்கை நிறைவேற்றினாங்கல்ல. அலியெல்லாம் கூட்டு போய் என்ன பண்ணானுங்க? வாங்க உங்களை நாங்க பாதுகாத்துக்கிறோம்னு கூட்டு போய் அவனுங்களே கொண்டானுங்க. அதுதான் அவன் கேட்கறாரு, அவனுங்களே கொண்டானுங்களப்பா, அவங்ககிட்ட போறிய? உன் சகோதரன் ஹசன் இருந்தார், விஷத்தை வச்சுல கொண்டானுங்க, அப்படிப்பட்டவனுகிட்ட போறிய அப்படின்றாங்க. ஹுசைன் அலியல்லான்னு கேட்கல, கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டு போறாரு. போன செய்தி அப்துல்லா இப்னு உமர் அலியல்லான்னு கேட்கு. இப்னு உமர்னாங்கல்ல, அவருக்கு கேள்விப்படுறாரு. ஓடி போறாரு குதிரை எடுத்துட்டு. 3 நாள் பயணம் போயிட்டாரு அவரு. 3 நாள் கழிச்சு இவர் போறாரு. குதிரையில போய் புடிச்சிட்டாரு. புடிச்சு எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. கூப்பாவுக்கு போறேன்றாங்க. கூப்பாவுக்கு போறீங்களா அப்படின்ட்டு. எதுக்கு என்னன்னா, இந்த பாருங்க லெட்டர், இவ்வளவு லெட்டர் வந்திருக்கு. அவர் மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்காரு. இவ்வளவு பேர் பையத்தை எனக்கு செஞ்சிருக்காங்க, நான் போறேன் அப்படின்றாரு. அப்புறம் அவர் நிறைய உரையாற்றினார், அவங்ககிட்ட பேசினார். ஹுசைன் அலி அல்லான் பாருங்க, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை உங்களுடைய நம்முடைய தூது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனான். அனுப்பி ஒரு தேர்வு எடுத்துக்கிற சொன்னான். உங்களுக்கு 2 சாய்ஸ், ஒன்று இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக்கிறீர்களா அல்லது மறுமைக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு 23 ஆண்டு சொல்லன்னா துயரத்துக்கு பின்னால தானே ஒரு ஆட்சி நிறுவினாங்க. அதை ஆண்டு அனுபவிக்குன்னு அவங்க நினைக்கல. அவங்க ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்களும் அவருடைய சதை துண்டு தான். நீங்களும் அந்த மாதிரி ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துங்க. அல்லாஹ் உங்களை விட்டு இந்த ஆட்சியை விட்டு உங்களை திருப்பிட்டான்னா நீங்க அதுக்குள்ள போக வேணாம், நீங்க திரும்பிடுங்க அப்படின்றார். அதோட மட்டும் இல்லாம அல்லாஹ் உங்களை ஆட்சியை விட்டு திருப்புறான்னா அதை விட சிறந்ததான் அல்லாஹ் உங்களுக்காக தேர்வு செஞ்சு வச்சிருப்பான், நீங்க திரும்புங்க. ஹுசைன் அலியல்லான்னு மறுத்துட்டாரு. மறுத்துட்டு அந்த ஒட்டகத்துக்குலேருந்து கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ஒரு பெரிய பேரழிவை நான் கண்ணால பார்க்குறேன், இந்த பேரழிவை தடுக்க முடியலை, வேற என்ன செய்யறது அப்படின்னு போட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க. போனா எசீதுக்கு இந்த செய்தி போகுது, ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு படையோடு கூஃபாவை கைப்பற்ற வராங்கண்டு. அவங்க என்ன செய்யணும், படையை நியமி அங்க கவர்னரை அனுப்பிட்டாங்க. கவர்னர் உபைதுல்லா இப்னு ஜியாத். அவர் போனா அவர் என்ன பண்றாரு, ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செஞ்சா அங்க ஏற்கனவே ஹுசைன் ரலியல்லாஹு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, முஸ்லிம் இப்னு அக்கீல் ஒருத்தர். அவர் போய் எல்லாத்துக்கும் பையத்து வாங்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரை கைது பண்ணி அவரை போட்டாங்க. போட்டு கழுமரத்தில் ஏற்றி தூக்கிட்டாங்க. ஊருக்குள்ளேயே பெரிய
ஒரு படம் காட்டுவீங்களா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவர் அலியுல்லானு அவர் முஸ்லீம் அவர் அவுலுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அவங்க. அவரை கொல்லப்பட்டாங்க. அவரை கொண்ட உடனே ஹுசைன் அலியுல்லானுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் கூடிருச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, உபைதுல்லாட்ட செய்தி போகுது, என்ன செய்யலாம்? எசீது சொல்லிட்டாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலியுல்லானு கடிதம் போட்டாங்க எசீதுக்கு. அதாவது அவர் கோபத்தில் வராரு, ஏதோ ஒரு ரூட்ல வராரு, ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள கவனமா இருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எசீது என்ன சொல்லிட்டாரு கவர்னருக்கு, வர்றாரு கூஃபாவுக்குள்ள விடாதீங்க, அவங்கள அப்படியே தள்ளி கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் விட்டுருங்க, அதுக்கு அங்கே தங்க வைங்க. அப்போ ஒரு மூடு வரும்ல, ஒரு சூழல் மாற்றம், அப்போ ஒரு முடிவு பண்ணிக்கலான்றாரு எசீது. அதே மாதிரி தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அதான் கூஃபாவுக்குள்ளே விடலை. 2 பேரை நியமிக்கிறார், அவர் 2 படை அமைக்கிறார். உபைதுல்லா அசாத் இப்னு அபி வக்காஸுடைய மகன் உமர் என்பவரை தான் போடுறாரு. இன்னொருத்தன்னா ஷிமர். இந்த 2 பேரும் படை தளபதிகளாக இருந்து 2 படை வழிநடத்த போய் ஒரு ஓரத்தில் ஒதுக்குனா இப்ப ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள், அலி ரலியல்லாஹுடைய ஏனைய பிள்ளைகள் என்று மொத்தம் 72 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் படாது, இது படன்னு சொல்ல முடியாது, மொத்தமே 72 பேர் தான். அந்த பக்கம் வந்து நிக்குது ஆயிரக்கணக்கான படை. அதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, லெட்ரு போட்டானுங்கல்ல அவனுங்களாம் அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. எங்க வந்து நிக்கிறானுங்க, வாழை தூக்கிட்டு வந்து நிக்கிறானுங்க, இவங்களை தடுக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு லெட்டரை தூக்கி காட்டி, இன்னாருடைய மகன் இன்னார் எனக்கு பையத்து செஞ்சிருக்கியே, அங்க என்னடா நிக்கிறீங்கன்றாரு. எனக்கு பையத்து செஞ்சுட்டு அங்க என்னடா உங்களுக்கு வேலை, ஒண்ணு இந்த பக்கம் வந்து விலைக்காது போயிருக்கணும், அங்க வந்து நிக்கிறியா அப்படின்றாங்க. ஆனா அப்பதான் சிலருக்கு தெரியுது, இங்க எங்கோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, ஹுசைன் ரலியல்லாஹு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களா வரல, வரவழைக்கப்பட்டிருக்காங்க. சூழ்ச்சி தெரிஞ்சு கொஞ்சம் படை விலகி போயிடுச்சு. போன உடனே ஹுசைன் ரலியல்லாஹு இந்த கலவரம் முடிஞ்ச உடனே உமர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஏன்னா 72 பேரை வச்சு எத்தனை பேர்த்த நீங்க ஆயிரக்கணக்கான படை 4000 படைன்றாங்க, கண்ணு கட்டு தூரம் படையா தான் இருந்திருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது என்று ஹுசைன் ரலியல்லாஹு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு 3 கோரிக்கை வச்சேன். ஒன்று, நான் எசீதை சந்திக்கணும், எசீதை என்கிட்ட கூட்டு போங்க, அல்லது பார்டர்ல யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் இராணுவங்க, அதில் கொண்டு போய் என்னை விட்டுருங்க, நான் அதில் இருந்துக்கிறேன், அல்லது மக்காவுக்கு திரும்பி போயிடுறேன். 3 கோரிக்கை வச்சார். 3 கோரிக்கையில் எதை ஏற்றிருப்பாங்க? இந்த 3 கோரிக்கையும் கொண்டு போய் கவர்னர் உபைதுல்லாட்ட சொல்றாங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். முடிவுக்கு வந்துருச்சு. இந்த 3ல எதை சூஸ் பண்ணாலும் ஹுசைனுடைய விருப்பம். பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஏன் ஹுசைனுக்கும் ஹுசைன் அலிலாம் 3ல அவர் தான் கோரிக்கை வைக்கிறார், 3 ஒன்று செய்யுங்கன்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கடா, 3ல எதை வேண்டாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, நாங்க அதை செய்ய ரெடியா இருக்கோம்ட்டாங்க. போறாங்க. இப்பதான் ஏற்கனவே லெட்ரு போட்டவர்களுடைய நிலைமையில என்ன ஆகும்? அடுத்து லெட்டர் கையில வச்சிருக்காரு. இவ்வளவு பேர் யாருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க? ஆட்சிக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சிருக்காங்களா இல்லையா? நம்ம பள்ளிவாசல் முத்தவள்ளி இறக்குறதுக்கு ஒரு ஆள் சதி செஞ்சிருந்தானா என்ன ஆகும்? சின்னது கடுகு, அது மழை. கிலாபத்தில நீங்க எல்லாம் வேற ஆட்சியாளரை மாத்துறதுக்கே நாங்க ரெடி அப்படின்ட்டு ஒரு பெரிய குறுப்பு ஒன்று ரெடியா இருக்கு, லெட்ரு போட்டிருக்கு, எழுத்துப்பூர்வமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இவன் பூரா உட்காந்து யோசிக்கிறான், ஆத்தாடி ஆத்தா மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணது? இப்ப ஷிம்ரு தலைவரான், அவன் தான் வந்து உள்ளுக்குள்ள வரான். வந்து அதெல்லாம் முடியாது, உன் கோரிக்கையில எதையும் ஏத்துக்கிற முடியாது, 3 மறுக்கிறான். 3 மறுத்தா அலி ரலியல்லாஹுடைய பெரிய பிள்ளை அலி, அவரு ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிள்ளைக்கு 2 பேர் வச்சிருந்தாங்க, 2 பிள்ளைக்கு அலின்னு பேர் வச்சிருந்தாங்க. அலி அக்பர், அலி அஸ்கர். நம்ம பக்கம் வைக்கிறாங்களா? அலி அக்பர். அவரு வந்து கொல்லப்படுறாரு, தண்ணிக்காக வேண்டி கொல்லப்படுறாரு.
அப்புறம் ஒன்றன் பின் ஒன்றாக கொல்லப்படுறாங்க. கடைசியாக ஹுசைன் அலிலாம் சொன்னாங்க, நான் மட்டும் அவங்களுக்கு எனக்கு தான் தேவை, நான் மட்டும் இருந்துக்கிறேன், நீங்களாம் போங்கண்டாங்க. ஆனால் அந்த குடும்பம் விட்டுட்டு போகல. ஏன்னா அது ரசூலாவுடைய குடும்பம் தானே, அப்படி விட்டுட்டு போகிற பலவீனமான குடும்பம். இப்படி சுமார் 18 ஆண்கள் 6 மாத குழந்தை வரைக்கும் கொல்லப்பட்டுச்சு. எல்லாம் அதில் இருந்த பல பேர் ஃபஸ்ட்டு கொல்வதற்கு தயங்கினாங்க. இந்த ஷிம்ரு தான் ஆரம்பிச்சு வச்சான். இந்த ஷிம்ருப்னு அவன் வந்து எது யூதனா இருக்கான், கிறிஸ்துவத்திலேருந்து வந்தவனான்னு தெரியல. ஏன்னா அவன் பேர் அப்படிதான், ஷிம்ருப்னு தில் ஷவுஜான் அவன் பேர். இப்படி ஒரு பேர் அரபி பேரை நம்ம படிக்கல. இது ஏதோ ஒரு இவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். முடிகிறது, தலை வெட்டப்படுது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை வெட்டப்பட்டுச்சு. இதுக்கு பின்னால்தான் ரொம்ப முக்கியமானது. வெட்டப்பட்டுச்சு, எடுத்து கொண்டு போய் கவர்னர்கிட்ட வைக்கிறாங்க. ஹுசைன் கொல்லப்பட அவர் அவையில் வைக்கிற போது ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த உதட்டில் ஒருத்தன், இந்த 2 ஹுசைன் ரலியல்லாஹுக்கு பேர் யார் வச்சா தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேர் ஹுசைன். ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு முத பிள்ளை யாரு? ஹசன். அலி பேர் என்ன வச்சாரு தெரியுமா? ஹர்புன்னு வச்சாரு. ஹர்புனா போர், பேரே போர்னு வச்சார் பிள்ளைக்கு. தூக்கிட்டு வந்து ரசூலாட்ட கொடுத்தாங்க. என்ன பேர் வச்சிங்க? ஹர்பு அப்படின்றாரு அவரு. இது எதுக்குப்பா ஹர்புன்னு பேர் வைக்கிற? ஹசன் பண்ணாரு. அழகான பிள்ளை, இதுக்கு போய் எதுக்குப்பா அப்படி வரைக்க? ஹசன் அழகு அப்படின்னாரு. ஹுசைன் பிறந்தாங்க 2வது. அவருக்கு ஏற்கனவே ஏமாற்றம் தானே, முத பிள்ளைக்கே பேர் வச்ச பேரை மாற்றி விட்டாங்க. திருப்பி ஹர்புன்னு வச்சுட்டாரு. போர் பிள்ளை போர்னு வச்சாரு. உடனே கொண்டு போய் ரசூலாட்ட கொடுத்தோன்னே என்ன பேரு? ஹர்பு. ஹர்புல்லப்பா ஹுசைன், இது பேரழகன். ரசூலா என்ன பேர் வச்சாங்கன்னா பேரழகன். அது அழகன், இது பேரழகன். இப்படிப்பட்ட பேரழகான பிள்ளைக்கு ஹர்புன்னு பேர் வைக்கிறேன்னு மாற்றி ஹுசைன்னு வச்சாங்க. 2 பேருமே யார் தான் வச்சது? பெருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வச்சாங்க. ஹுசைன்னு பேர் வச்சு அந்த ஹுசைன் அந்த இடத்த அந்த தலையை தூக்கிட்டு போய் வச்சு ஒருத்தன் அந்த இந்த உதட்டில் குச்சியை வச்சு குத்திட்டு சொன்னான், உனக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி நீ பேராளத்தான் இருக்க அப்படின்னு. அது அங்க இருந்த ஒரு சஹாபி கத்தி, யார்டா விளாடுறீங்க, எந்த உதட்ட நீ காயப்படுத்துறன்னா அந்த உதட்டோடு உதட்டு தான் வச்சு ரசூலா முத்தமிட்டாரு, அந்த உதட்டையா நீ காயப்படுத்துறன்னு திட்டின உடனே தான் உபைதுல்லா வராரு. வந்து பார்த்தோன்னே பேர் அந்த மாதிரி ஆயிட்டார் அவர். அது சொன்னாரு, லான் அல்லாஹ் ஷிம்ரை அல்லாஹ் சபிப்பானாக, நான் இப்படி கட்டளை போடலை. ஏன்னா அவர் சொல்லியிருந்தது என்ன, விஷயம் முடிய போறது நினைச்சது, இவன் இப்படி கொண்டு வந்துட்டான். இப்ப என்ன பண்ணும் தெரியாம தலையை டமஸ்கஸ்க்கு அனுப்பி விட்டாரு. நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க, நம்மளா இது ஒன்றும் பண்ண முடியாது. டமஸ்கஸுக்கு போனா யசீது பார்க்கிறார் ஹலீஃபா. ஆத்தனு அம்மா அறிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி இன்னி சாஹிபுக், ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை பார்த்து சொல்றாரு, அல்லாஹ்வின் சத்தியமா நான் உன்னுடைய தோழன், மா கத்தல் துக்கா, நான் உன்னை கொல்லலை, நான் அப்படி ஒரு ஆர்டர் போடல. ஏதோ பாலைவனத்துல விட்டா ஒரு 4 நாள் கஷ்டப்பட்ட உடனே திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பாடுபாதத்தை செஞ்சுட்டீங்களே அப்படின்ட்டு அதுக்கு பின்னாலதான் அங்கிருந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு இப்ப என்ன செய்வது அப்படின்றது போதுதான் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு நடந்த எல்லாமே முன்னறிவிப்பு, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முன்னறிவிப்பு. இப்ப இந்த முன்னறிவிப்பு சொல்றேன். இப்பதான் அவங்களுக்கு ஒரு வசியத்து சொல்றாங்க. என்ன, ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு வசியத்து பண்ணியிருந்தாங்க, நான் எங்கு ஷஹீதான அடக்கம் கொல்லப்பட்டாலும் அல்லது மௌத்தா போனாலும் அடக்கம் வந்து என் அம்மாவுடைய பழக்கத்துல தான் இருக்கணும். அவங்க அம்மா யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க எங்க அடக்கமாயிருக்காங்க? ஜன்னத்துல் ஃபக்கீ மதீனாவில். அங்க இருந்து மீன் ஹுசைன் ரலியல்லாஹு தலை எங்க கொண்டு வரப்படுது? மதீனா கொண்டு வரப்படுது. வரேன், மதீனா கொண்டு வந்து ஜன்னத்துல் ஃபக்கீல தான் அடக்கமாயிருக்காரு அவர் தலை. ஆனா இவ்வளவுதான் இந்த வரலாறு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னாங்க? ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது ஹுசைன் ரலியல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கிற போதே ஒரு சம்பவம் நடைபெறுது. அபு சலமா ரலியல்லாஹுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க ரசூல்லா. உம்மு சலமாட்ட பேசிட்டு இருக்காங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு திருமணம் பண்ணிட்டாங்கல்ல ரசூல்லாவுடைய மனைவி.
அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க, இந்த கதவை பாதுகாத்து கொள்ளுங்கள், யாரும் இதுல நுழைய விடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசிட்டு வராரு. அவர் வந்து சில விஷயங்களை பேசுறாரு ரசூலாட்ட. அப்பொழுதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வராங்க, வீட்டுக்குள்ள வராங்க. சின்ன பிள்ளை ஓடி வந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி அணைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ஹசன் ஹுசைனுக்கு நீங்க நிறைய ஹதீஸ் படிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய தனி கவனம். மெம்பர்ல இருந்துட்டு யாராவது தொழுகும் போதே பக்கத்துல உள்ள பிள்ளைய தூக்குனா நமக்கு எப்படி இருக்கும்? தொலை வைக்கிற இமாம மெம்பர்ல ரசூலா பேசிட்டு இருக்காங்க. ஹசன் ஹுசைனும் நல்லா குளிச்சு நல்லா ஆடையை போட்டுட்டு தகுப்பு நாங்க நடந்து வந்தோடனே ரசூலா இறங்கி ஓடிவிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தவங்க? ஜும்மா குத்துவா பண்ணிட்டு இருந்தவங்க போய் 2 பேர்த்தையும் வாரி அணைச்சிட்டு வந்து, நான் பேசிடலான்னு தான் நினைச்சேன், ஆனா அல்லாஹ் போட்ட இறக்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற அளவுக்கு அவங்க மேல பேரன்பு வச்சிருந்தவங்க. அந்த ஹுசைன் வந்த உடனே அப்படி வாரி அணைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முத்தமிடுறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த குழந்தை நீங்க விரும்புறீங்களா இந்த பிள்ளைய அப்படின்னா? சொல்ல ஆமா நான் விரும்புறேன்னு மட்டும் சொல்லல, பூமியிலேயே எனக்கு மிக ஞாபகத்தான பிள்ளை இது அப்படின்றாங்க ரசூலா. அப்படி சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கத்தல உம்மத்துக்க, இந்த குழந்தைய உன் சமுதாயம் கொலை பண்ணும்டாங்க. சொல்லிட்டு கேட்குறாங்க, எங்கன்னு காட்டட்டுமான்றாங்க. எந்த இடம்னு காட்டட்டுமான்றாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலா காட்டுங்கன்னாங்க. அந்த மண்ணை அந்த இடத்துல இருந்து ஒரு பிடி மண், ஒரு கை மண் அள்ளி கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார்கிட்ட? ரசூலாட்ட. ரசூலா வாங்கி பார்க்குறாங்க, செக்க செவேன்னு இருக்கு, மணலா இருக்கு. அப்பதான் அந்த மண்ணை தன்னுடைய மனைவிட்ட கொடுத்து இதை பாதுகாத்து கொள்ளுங்கன்னாங்க. இந்த இடத்துக்கு அப்பதான் ரசூலா சொன்னாங்க, அந்த இடத்துக்கு வச்ச பேர் தான் கர்புன் பலாவுன். என்ன பேரு? கர்புன்னா கஷ்டம், பலாவுன்னா சோதனை. பலா முசீபத்துன்னு சொல்றோம்ல நம்ம பேசலையா, பலா முசீபத்து அது பலாவுன், கர்புன் பலாவுன். யார் வச்ச பேரு? ரசூலா வச்ச பேரு. அதைத்தான் இப்ப அதையும் மாத்தி கர்பலான்னு வச்சு விட்டாங்க. அது அப்ப பாலைவனம், ஒண்ணுமே இருக்காது, புற்பூண்டு கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் இன்னைக்கு சொர்க்க பூமி மாதிரி மாத்தி எல்லா சைத்தாவளையும் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அடக்க ஸ்தலம் எத்தனை நாட்டுல இருக்கு? பல நாடுகள்ல வச்சிருக்காங்க. அங்க போனார், அங்க கொண்டு போகப்பட்டார், இங்க கொண்டு போகப்பட்டார், அங்கு செய்யப்பட்டார், இது செய்ய பூரா இட்டு கட்டப்பட்ட ஷியாக் எல்லாம் என்னென்ன குளறுபடிகளை பண்ண முடியும். இதுவல்லதான் சகிகான வரலாறு. யார் முன்னறிவிப்பு செஞ்சது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செஞ்சது. நடந்து ஏறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ரசூலா முன்னறிவிப்பு செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, ஷஹீத் தான். உஸ்மான் ஷஹீத் தான், அலி ஷஹீத் தான். எல்லாத்துக்கும் ரசூலா முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாங்க, நடக்கும், நடந்தே தீரும். ஆனா சரி, இப்ப இதுக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ரசூலாவுடைய குடும்பத்தை நேசிக்கணும். இன்னும் சொல்ல போனா, யார் ஹசன் ஹுசைனை விரும்புகிறார்களோ அவர்கள் என்னை விரும்புகிறார்கள், யார் ஹசன் ஹுசைனை கோவிக்கிறார்களோ அவர்கள் என்னை கோவிக்கிறார்கள். ரசூலா அப்படியே சொல்லியிருக்காங்க. இனி ஹசன் ஹுசைனும் சொர்க்கத்தினுடைய இளைஞர்களுக்கு தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த அஹ்லுல் பைத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்படி இந்த மார்பிள் அடிச்சுக்கணுமா? இல்லை இப்படி செஞ்சு விட்டாங்களே அப்படின்னு அவங்கள சபிக்கணுமா? நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க ரசூலான்னு தெரியுமா? என்ன செய்ய சொல்லிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்காக துவா செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த துவாவையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன துவா சொல்லுங்க? தெரிஞ்சதான், ஆனா தெரிஞ்சதே தெரியாம உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். ஒவ்வொரு அத்தையாத்திலும் ஓதுறமா சலவாத்து. சலவாத்து என்னது? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இந்த முஹம்மதுக்கும் முகம்மதனுடைய குடும்பத்தவர்களுக்கும், அதுல ஹசன் வருவாரா மாட்டாரா? ஹுசைன் வருவாரா மாட்டாரா? அலி அலியல்லாஹு வருவாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கு சேர்த்தான் துவா செய்ய சொல்லிவிடுவாங்க ரசூலுல்லாஹ்.
நம்ம அதுதான் செய்யணும். ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலையும் செய்யணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் செய்யணும். வெள்ளிக்கிழமை அதிகமா சலவாத் சொல்லணும். இது யாருக்கு ஓதுறோம்? ரசூலாவுக்கு மட்டும் ஓதுறோமா, ரசூலாவுடைய குடும்பத்துக்கே ஓதுறோமா? இத ரசூல்லா அழகா இன்னும் சொல்ல போனா பாங்கு சொல்லாத நேரம் இருக்கா பூமியில? இருக்கா? ஒழித்து கொண்டே இருக்குது. பாங்கு சொல்ல பாங்கு கேட்டதுக்கு பின்னால யாராவது ஒருத்தர் துவா செய்வாரா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் செய்வாரா? துவா செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கா? அது போக அத்தையா தொழுகை நடந்துட்டு இருக்கா? தொழுகிற அத்தையாத்துல ஓதிய தீர்வோமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஓதிய தீர்வோமா? செஞ்சுக்கிட்டே இருக்கமா? வெள்ளிக்கிழமை தோறும் செய்யறோமா? அது போக இன்னும் பல இடங்கள்ல ஸலவாத் ஓதுறோமா? யார் மீது ஓதுறோம்? ரசூலா மீது, ரசூலாவுடைய அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹு அன்ஹும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஓதுறோம். இப்படி மார்க்கத்தை சொல்லி கொடுத்தா நெஞ்சில் அடிச்சு கிடக்காங்க. ஏன்னா நெஞ்சில் அடிக்க சொன்னாங்க ரசூல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு மேல எவனும் யாருக்காகவும் எதற்காகவும் துக்கம் அனுஷ்டிக்கவே கூடாது, தடை செஞ்சாங்க. மனைவியே தவிர ஒரு பெண் வந்து 4 மாசம் 10 நாள் துக்கமா இருக்கலாம், மற்ற யாரும் இருக்கக்கூடாதுன்னாங்க. 1400 வருஷமா கொண்டாடுறாங்க. இப்போ அடிக்கணும். ஏன்னா முஸ்லாத்தை கெட்டதா காட்டுறது. இப்போ நீங்க வந்து உமருக்காக நாங்க அடிச்சுக்கிறோம்னு அடிச்சாங்கன்னு வைங்களேன், உமரை யாரு கொண்டாந்து உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். யகூதிகள் கெட்டவன், உலகார பயிலுவ, ஒரு பேரரசரையே கொண்டு போய் குத்தி கொண்டிருக்கானுங்க. யகூதிகள் மேல மக்கள் கோவப்படுவாங்கல்ல, அதுக்கு பதிலா அது ஒன்றும் கிடையாது. ஹுசேன் எகிப்து வாசிகள் மோசமானவங்க, ஹசன் உஸ்மான் ரலியல்லாஹு எகிப்து வாசிகள் ஈராக் வாசிகள் மோசமானவனுங்க, ஈவிரக்கம் இல்லாம கொலை செய்வாங்க அப்படின்னு போகும். ஏன்னா அவனுங்களுக்கு முஸ்லீம் அடையாளம் இருக்காங்க. அப்படி போகக்கூடாது. அடுத்து என்ன, அலியை கூட்டு போய் நம்ப வச்சு கழுத்து எடுத்து போடுவாங்க எங்க ஈராக் வாசிகள் அப்படின்னு போயிடக்கூடாது. அப்ப என்ன இதெல்லாம் போயிடும். அப்போ ஹசனுக்கு மட்டும் முஸ்லீம்களை கொண்டு, அது இன்னும் சொல்ல போனா யசீத் சாபம். யசீத் யாரு? ஹுசைனுக்கு யசீதுக்கு என்ன ரத்த பந்தம்னா தெரியுமா? எங்களுக்கு என்ன ரத்த பந்தம்? ஒரே குடும்பம், பங்காளிய சின்னத்தா பெரிதா மக்கா. ஹுசைன் அலியும் மாவியாவும் என்ன வெவ்வேறு நமக்கு அப்படி தெரியுது பெருசா. 2 பேரும் ஒரே ஃபேமிலியில வந்தவர்கள். உபயுல யாரு? அதே குடும்பம் தான். இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனையை எப்படி கொண்டு வந்து மாத்திருக்கானுங்க பாத்தீங்களா? அதுதான் யகூதி மூளை. அதனால இந்த முஹர்ரத்துல நடக்கிற எந்த பிதஅத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, துளி அளவும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திக்கலாம். எப்ப? மறுமையில சந்திக்கலாம். சொர்க்கத்துக்கு நமக்காக தலைவரா வந்து நிப்பாரு. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். இவனுங்க உட்காந்துட்டு அடிக்க வேண்டிய நெருப்புல இறங்குறானுங்க. இன்னமும் குத்தி இது பண்ணிட்டார்கள். ஹுசைன் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஷியாக்கள் அடிச்சு போய் தாங்க முடியல, அவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது. அது தெரிஞ்சே தெரியாமல நமது ஊருக்குள்ளே வந்திருக்கு. நம்ம ஆளுங்க சில பேர் உக்காந்துட்டு ஹசனுக்கு என்ன ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதுக்காக வேண்டி நாங்க குடும்பமே நடத்த மாட்டோம்னு சில பேர் பிரிச்சு வச்சுறாங்களா? எதுக்குடா? என்ன அப்படி என்னடா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்கன்னா உங்களை என்ன செய்வாங்க? அவங்களாவது ஒரு நாள் நான் ஷஹீதானே, நீங்க தினம் என்னை ஷஹீதாக்கிக்குவீங்களாடா பாவிகளா அப்படின்னு அவங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்குன்னா மார்க்க பேணுதல் உள்ளவர். அவருக்காக நெஞ்சில் அடிச்சவங்களாம் போ வாங்க சூப்பர் காரியமா சொல்லுவாரு, உனக்கு எங்க சம்மந்தம் இல்லை போடான்றார். ஏன்னா அவ்வளவு பெரிய தியாகத்துக்கு சொந்தக்காரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனா காரணத்தை நிறைய சொல்லுவாங்க. அதுல என்னன்னா ஏமாத்தப்பட்டார்கள், அவ்வளவு ஒண்ணுதான், வேற பெருசா ஒண்ணும் நீங்க இல்லை. கூப்பாவாசிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஒன்னா நம்பர். வாயில தேன் தடவை பேசுவாங்கன்னு, நாக்குல தேனை தடவி பேசுவானுங்க, கூட்டு போய் விஷம் தடவி விட்டுருவாங்க. அவர் அண்ணனுக்கு அப்படிதான் செஞ்சானுங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு போய் அப்படிதான் செஞ்சானுங்க. அவங்க வாப்பா அலியை கூட்டு போய் அப்படிதான் பண்ணானுங்க. ஆனா டமஸ்கஸ் வாசிகள் பாருங்க, மாவியா ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரா போனாங்க, 20 வருஷம் இருந்தாங்க. ஏதாவது பண்ணாங்களா? 20 வருஷம் ஜனாதிபதியா இருந்தாங்க, ஏதாவது பண்ணாங்களா? அரவணைச்சுக்கிட்டாங்க. நம்ம மக்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். அந்த மக்களை பொறுத்தவரை இவனுங்க வந்து எப்பயுமே அந்த நிறவெறி, அந்த நேஷனலிசம் இருக்குங்களா, அது எப்பயுமே ஈராக்குள்ள, ஈரான், எகிப்து இந்த 3க்குள்ளே இருக்கும். நீங்க எப்பயுமே
இந்த 3 நாடும் ரொம்ப மோசமான நாடுகள். இஸ்லாமிய நாடுகள்லாம் பேர், எல்லா பிதாத்துகளும், எல்லா அனாச்சாரங்களும், எல்லா குழப்பங்களும் அங்க இருந்தா வரும். எல்லாம் அங்கதான் பண்ணுவாங்க. அதே சிரியா பாருங்க, ஷாம அமைதி. இன்னைக்கு கூட பஷர் அசாத்னு ஒரு பெரிய ஷைத்தான் தான் ஆட்சியில இருக்கான், எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எங்க மார்க்கத்தை டச் பண்ணாத வரைக்கும் நீ பாட்டுக்கு இரு, நாங்க எங்க மார்க்கத்துல இருந்துக்கிறோம்டுவாங்க. அப்படிப்பட்ட நன்மக்கள். ஈராக்குகள் எப்பயுமே குழப்பங்கள் நிறைந்த பூமி என்பதை உணர்ந்து அல்லாவுக்காக முஹர்ரம் மாதம் முடிஞ்சு போனது எல்லா அமல்களும் ஏதோ தகவலுக்காகத்தான் சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.